என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தேவேந்திரகுல வேளாளர் பொதுநலச் சங்கம் சென்னை தாம்பரம் சார்பாக தமிழகத்தினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்திப்பு. இன்று 21/5/2025 மாலை சுமார் 4:30 மணி அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தேவேந்திரகுல வேளாளர் பொதுநலச் சங்கம் சென்னை சங்கத்தின் குடும்ப விழா நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்களை நேரில் சந்திப்போம் என வாக்குறுதி அளித்தும் கூறியுள்ளனர். அதன் அடிப்படையில் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்களிடம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் அடைய மத்திய அரசை அழுத்தம் தர வலியுறுத்தி சங்கத்தார்கள் நேரில் சென்று மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் 2 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். அந்த 2 கோரிக்கைகளில் தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணையை பெற்றுக் கொடுத்துள்ளீர்கள். பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றாமல் இன்னும் காலம் தாமதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது தேவேந்திரகுல வேளாளர் மக்களிடையே ஒரு கொந்தளிப்பான ஒரு விஷயமாக கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய அந்த முதல் கோரிக்கையான தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை பெற்றுக் கொடுத்தமைக்கு உலகத்தில் வாழும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, 2வது கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றமே என் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற இந்த பட்டியல் வெளியேற்றத்தை மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக சட்டமன்றத்திலும் பொது வழிகளிலும் குரல் கொடுத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் இதை நம்பி வந்துள்ளோம் என்பதையும் வலியுறுத்தி அவரிடத்தில் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான இந்த மகத்துவத்தை எடுத்துரைத்து அந்த மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பெற்றுக்கொண்டு நிச்சயமாக தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற ஆவணம் செய்யப்படும் எனவும், ஒரு நாள் தங்கள் சங்கத்தின் சார்பில் நேரடியாக வாருங்கள், இன்னும் அதிகமாக பேசுவோம் என்றும் கூறியுள்ளார். இந்த மாபெரும் நிகழ்விற்கு சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் உள்ள உறவுகளும் மற்றும் பொதுமக்களும் இதில் வெகு திரளாக கலந்து கொண்டுள்ளனர். இந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் லயன் சிவகுமார், இணை செயலாளர் திரு இன்பநேசன், திரு ராமசாமி, திரு கருப்பையா, வழக்கறிஞர் திரு குமாரராஜா, திரு ஆவடி ராஜேந்திரன், திரு சகாதேவன், ஐயப்பாக்கம் திரு இளம்பருதி மற்றும் சகோதரி தேன்மொழி ஆகியோர்கள் கலந்து கொண்டு மனுவை திரு பாரதிய தமிழகத்தினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை டி நகரில் அமைந்துள்ள அவர்களுடைய தலைமை செயலகமான அவர்களுடைய கமலாலயத்தில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவில் குறிப்பாக பட்டியல் வெளியேற்றமும் விரைவில் சென்னையில் மாநகரில் இமானுவேல் சேகரன் மற்றும் மாவீரன் சுந்தரலிங்கனார் இருவருக்கும் சென்னையில் சிலை வைத்து தரப்பட வேண்டும் என்பதையும் தமிழக முதல்வரை நீங்கள் சார்பாக வலியுறுத்தும் விதமாகவும் நீங்கள் செயல்படுவோம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியும் சங்கத்தின் சார்பில் விரைவில் சந்திப்போம் எனவும் அதில் கூறப்பட்டிருக்கின்றது. அதற்காக நீங்கள் இன்றொரு நாள் கலந்து கொண்டு அதிகமாக பேசுவதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்து தருகிறேன் என்ற வாக்குறுதியை அவங்க அளித்துள்ளார்கள். தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எப்பொழுதுமே தனக்கு ஒப்பிட்டவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு மாண்பு கொண்ட ஒரு சமூகம்தான் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள். நீங்கள் எங்களுக்கு துணையாக இருங்கள். எங்கள் மக்களுடைய இந்த நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு மத்திய அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் ஆதரவு தமிழகம் சார்பாக நீங்கள் ஆதரவு தெரிவிக்கப்பட வேண்டும். சட்டசபையில் தமிழக சட்டசபையில் நீங்கள் குரல் கொடுத்துகும் பொது வெளியில் நீங்கள் குரல் கொடுத்துகும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய
இந்த நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலை நீங்கள் வழிவகுத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த மனு கமலாலயத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோட மனு கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் பல சமூக பற்றாளர்களும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் கலந்து கொண்டு அவருக்கு சால்வைகள் அணிவித்து பூங்கொத்துகள் கொடுத்து மரியாதையில் செய்யப்பட்டுள்ளது. ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்.